பேராசிரியர் டாக்டர் டி ஜெய ராஜசேகர் அவர்களையும் மற்றும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய முதுகலை மாணவ செல்வங்களையும் இப்பள்ளியில் இருக்கக்கூடிய அன்பு மாணவ மாணவிகளையும் இப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் அவர்களையும் இந்த கைபேசி விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று எம் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். முதல்படியாக எங்கள் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அவர்கள் டாக்டர் ப்ரொஃபசர் ஜெயராஜசேகர் அவர்களை வரவேற்கிறேன். அரசு ஆதி திராவிட நலத்துறை மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் என் வணக்கம். அவர்களின் பேராசிரியர் தலைமை பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களையும் உதவி தமிழ் பேராசிரியர் தங்கமீனா அவர்களையும் வரவேற்கிறேன். உமா டீச்சர் அவர்களையும் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்ப்போம் தலைப்பானது கைபேசி போதையை முறியடிப்போம். இப்பொழுது டாக்டர் ப்ரொஃபசர் ஜெயராஜசேகர் அவர்கள் சாதனையை அணிவிப்பார்கள். உதவி தமிழ் பேராசிரியர். அடுத்து உதவி பேராசிரியர் அவர்கள் நமது ப்ரொஃபசருக்கு சால்வையை அணிவிப்பார்கள். நம்மளோட செல்பேசி மொபைல் ஃபோன் இது வந்து மிக முக்கியமான ஒரு போதை மருந்து. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் வந்து போதை வஸ்துக்கள் தான் வந்து நமக்கு போதையை கொடுக்கும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து மிக முக்கியமான ஒரு போதை. ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள விஷயம் என்ன அப்படின்னா 10 வருஷம் முன்னாடி ஒரே ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ 478 செய்தியை நம்ம வாங்குறோம். அதாவது கிட்டத்தட்ட 478 விழுக்காடு செய்திகளோட அளவு அதிகரிச்சிருச்சு மொபைல் ஃபோனில். அதாவது மொபைல் ஃபோனை பார்க்குற அளவு வந்து கிட்டத்தட்ட 478 விழுக்காடு அதிகரிச்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் அனுப்புகிற குறுஞ்செய்திகள், அது வாட்ஸ்அப்போ இல்லைன்னா ஃபேஸ்புக்கோ ஏதோ ஒன்று நம்ம அனுப்புகிற குறுஞ்செய்தி 278% அதிகமாகிருக்கு. இந்த மூளைக்குள்ள ஒரு கிளாண்ட் இருக்கு. என்ன கிளாண்டு? மூளையில் உள்ள கிளாண்ட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அட்ரினல் கிளாண்டோட விஷயத்துல காமா அப்படின்னு சொல்லுவாங்க. காமாவில் என்ன அப்படின்னா வந்து காமா அட்ரினல் பிட்யூட்டரி ஆசிட் அப்படின்ற பிட்யூட்டரி வந்து ஆசிடை வந்து சொல்லணும். அந்த பிட்யூட்டரி ஆசிட் அப்படின்றது வந்து காமா அட்ரினல் பிட்யூட்டரி ஆசிட். அந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மூளையிலோட சமிச்சைகளை கடத்துற வேதிப்பொருள் தான் நேரடியாக உங்களோட கதிர்வீச்சுகள் அதை தான் தடுக்கும். அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ப்ரெஷராக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இல்லையா, அதுக்கு காரணமாக தான் அங்கே காசிப்பிங் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ஸ் இல்லாமல். காசிப்பிங்னா என்ன? பக்கத்துலேயே வந்து புரணி பேசுகிறேன், சார் இப்படி எடுக்கிறாரு, சார் அப்படி எடுக்கிறாரு, தைரியம் இருந்தால் நேராக பேசுகிறேன். அந்த தைரியத்தை குறைக்கிறதும் இந்த கிளாண்ட் தான், தைரியத்தை கூட்டுறதும் அந்த கிளாண்ட் தான். நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது சார் வந்து இப்போ வரட்டுறாங்க, இங்கே வரட்டுறாங்க, அங்கே வரட்டுறாங்க, ஆனால் நமக்குள்ளேயே அது ஏன் வரல அப்படின்னா இந்த கிளாண்டோட சுரப்பு தான். இந்த கிளாண்டோட சுரப்பை ஈதர் இது கூட்டும் இல்லை குறைக்கும். இதை குறைக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் இந்த காபாவோட விஷயங்கள். இது மூளையில் உள்ள ஒரு மூளையில் வந்து மூளையில் உள்ள ஓடு இருக்கு பார்த்தீங்களா, ஓடு. மூளையில் உள்ள ஓடில் வந்து அதில் உள்ள தன்மை, அந்த மெல்லிய தன்மை நம்ம வளர வளர அந்த மூளையில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் வளர்ச்சி அடையும். அந்த மூளையில் உள்ள மேல் ஓடு பக்கம் வளர்ச்சி அடைகிறது அந்த மூளை
உடல் மேலோடு வளர்ச்சி அடைந்தாதான் உங்களுக்கு வந்து உங்களோட செயல்பாடுகளில் வேகம் அதிகமாகும். அது வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களையும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்களையும் பார்க்கும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களை விட யூஸ் பண்ணாதவங்களுக்கு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இதெல்லாம் பற்றி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தேன். நான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடலற்றா மைதல் உழக்கும், கடலற்றா காமநோய் செய்த என் கண் அப்படின்னு வள்ளுவர் ஒரு பொருளை சொல்லியிருக்கிறார் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு காமத்து பாலில் வந்து தலைவன் தலைவிக்குள்ள பாட்டாக அவங்க எழுதியிருக்கிறாங்க, ஐயா எழுதியிருக்காரு. ஆனால் அந்த பாட்டில் அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கடலினும் பெரிதான காமநோயை வழங்கி கொடுத்த என் கண்கள். இங்கே காமநோய் நம்ம எடுத்துக்கிறது வந்து உங்களோட அஃபினிட்டி டுவர்ட்ஸ் த மொபைல் ஃபோன், உங்களோட அஃபினிட்டி டுவர்ட்ஸ் த மொபைல் ஃபோன், உங்களோட லவ் டுவர்ட்ஸ் த மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனுக்கு மேலே உள்ள அந்த அன்பு என்ன ஆகுது அப்படின்னா, தீவினையால் தானும் இவ்வடியும் பொழுதில் உறங்காமல் துன்பத்தை அனுபவிக்கின்றன. அதாவது அந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து, எனக்கு வந்து கடல் போன்ற பெரிய ஒரு காம நோயை கொடுத்த அந்த கண் வந்து, இதில் காம நோயின்றது லவ் அஃபேர்ஸ் உள்ள உங்களுக்கும் அந்த மொபைல் ஃபோனுக்கும் உள்ள தொடர்பு. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்போ எந்த லெவலில் இருக்குது அப்படின்னா வந்து, தீவினையால் எனக்கு வந்து அந்த விஷயத்தை கொடுத்ததுனால என் கண்ணும் தூங்கலை, இன்னொன்று என்னையும் தூங்க விடலை, என் மனசும் தூங்கலை. இது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஐயா சொல்லியிருக்காரு. நாங்களே வந்து 2000 வருஷத்துல தான் அந்த மொபைலை பார்த்தோம். மொபைல் பார்த்ததுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ இந்த மொபைல் ஃபோனை பற்றி இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழகாக ஒரு ஆளுமையோட ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா அது இருக்கும்.